வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நாம வந்து 6th NCERT புக் சயின்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்னைக்கு நாம வந்து 6th NCERT சயின்ஸ் புக்ல 2வது டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இதுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, இந்த கிளாஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணாதான் ஸோ நாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட்சை இந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், நாங்க வந்து கொண்டு போக முடியும். சரிங்களா இல்லையா? ஓகே. ஸோ இதுல அந்த 2வது சாப்டர், சரிங்களா, 6th NCERT சயின்ஸ் புக்ல 2வது சாப்டர் என்ன அப்படின்னா சோர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இன்டு குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். அதாவது பொருட்களை குழுக்களாக பிரித்தல். அந்த பொருட்களை வந்து பார்ப்பார்ட்ட குரூப்பா பிரிக்கிறது அப்படின்னு தான் இதனுடைய தலைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா குழுக்களாக பிரித்தல் அப்படிங்கும் போது பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அதுல வந்து பொருட்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? பொருட்கள்னா மெட்டீரியல்ஸ். புரியுதா? மெட்டீரியல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பொருள் என்பது, சரிங்களா இல்லையா, ஒரு பொருளை உருவாக்கும், புரியுதுங்களா, ஒரு தனி பொருளாகவும் இருக்கலாம் அல்லது பல பொருட்களின் கலவையாக கூட இருக்கலாம். சரிங்களா இல்லையா? அப்ப ஒரு கோர் பாயிண்ட் இருக்குன்னு தெரியுமா, ஒரு பொருள் இருக்கு தெரியுங்களா, அந்த ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு, சரிங்களா, இப்ப இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளை உருவாக்குறதுக்கு சரி என்ன சொல்ல வர அப்படின்னா வேற ஒரு பொருள் மூலமாவும் உருவாக்கலாம் அல்லது பல பொருட்கள் இணைந்து இதை உருவாக்கி இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப இதுக்குள்ளார பாருங்க, விர்ச்சுவல் வாட்டர் இருக்கு. இந்த பேனாவை உருவாக்குறதுக்கு பர்டிகுலர் வாட்டர் வந்து செலவு பண்ணிருப்பாங்க, மறை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பொருளுக்குள்ளார விர்ச்சுவல் வாட்டர் இருக்கு. அப்ப இந்த பொருளை உருவாக்குறதுக்கு பிளாஸ்டிக் தேவைப்பட்டிருக்கும், இரும்பு தேவைப்பட்டிருக்கும், மற்ற கெமிக்கல்ஸ் தேவைப்பட்டிருக்கும், வாட்டர் தேவைப்பட்டிருக்கும். அப்ப பல பொருட்கள் ஒன்னா சேர்ந்துதான் இந்த பொருள் உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பொருளை சிங்கிள் பொருளாலே உருவாக்கி இருக்கலாம். அதை தான் இங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? ஒரு தனி பொருளாகவோ அல்லது பல பொருட்களின் கலவையாகவோ ஒரு பொருளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. 2வது, இந்த பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரிட்டி, புரியுதுங்களா, தூய்மையாகவே இருக்கலாம். அதுல எந்த வித கலப்படமும் இல்லாம பியூரா சிங்கிள் கண்டென்ட் அப்படி இருக்கலாம். அது ஒண்ணு. 2வது, மிக்சர் கலப்புடையதாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா பல பொருட்கள் காம்பவுண்ட் எல்லாம் சேர்ந்த ஒரு பொருளாக கூட இருக்கலாம், கலப்படமாக கூட இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா உயிர் உள்ளதாகவும் இருக்கலாம், உயிர் அற்றதாகவும் இருக்கலாம். அதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து பொருள் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அடுத்தது அதனுடைய பொருட்களுடைய பண்புகள். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? அதனுடைய அப்பீரியன்ஸ், அதனுடைய தோற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, இங்க பாருங்க, பொருட்கள் பொதுவாக ஒன்றுக்கொன்று மாறுபட்ட தோற்றத்தை கொண்டுள்ளது. ஆமா தானே? இப்ப இந்த போர்டுங்கிறது வேற ஒரு ஷேப்ல இருக்கு, இந்த பேனாங்கிறது வேற ஒரு ஷேப்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அதான் நான் சொல்ல வரேன். கேமராங்கிறது வேற ஒரு ஷேப்ல இருக்கும், லைட்டுங்கிறது வேற ஒரு ஷேப்ல இருக்கு. அப்ப எல்லாமே வெவ்வேறு பொருள், வெவ்வேறு டைப்ல வெவ்வேறு ஷேப்ல வந்து நமக்கு தெரியுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மரம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தை கொண்டிருக்கிறது. மரம் வேற மாதிரி இருக்கும், இரும்பு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இரும்பில் இருந்து தாமிரம் அல்லது அலுமினியம் வந்து வெவ்வேறு மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து என்ன பண்ணுது, இது கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப எதுவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, எல்லாம் வெவ்வேறு தோற்றத்தை கொண்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, அதனுடைய கடினத்தன்மை. சரிங்களா? எளிதில் அழுத்தக்கூடிய அல்லது கீறக்கூடிய பொருட்கள் மென்மையானவை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப ஒரு பொருளை வந்து அழுத்தும் பொழுது டக்குன்னு அழுந்திடுது. சரிங்களா? எளிதில் அழுத்த முடியுது அப்படின்னா அது வந்து லைட்டா தான் கீறல் கொடுக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்குது, மென்மையா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் அழுத்துவதற்கு கடினமாக இருக்கும் பிற பொருட்கள் கடினமானவை. ஓகேவா? இப்ப இந்த பேனாவை அழுத்த முடியுமா? அழுத்த முடியாது. சரிங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பாஞ்சு, இந்த பஞ்சு இருக்கு தெரியுமா, அதை அழுத்தினீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப வந்து ஒரு ரப்பர் எடுத்துக்கங்க, ரப்பரை வந்து லைட்டா அழுத்த முடியும், ஆனா அந்த பேனாவை அழுத்த முடியுமா? அழுத்த முடியாது. அப்ப ரப்பருங்கிறது லைட்டா மென்மையானது, இந்த பேனாங்கிறது கடினமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உதாரணமா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா பாருங்க, பருத்தி அல்லது பஞ்சு வந்து மென்மையானது, இரும்பு வந்து பாத்தீங்கன்னா கடினமானது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், சோ நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இரும்பு வந்து ரொம்ப ஹார்டா இருக்குமா, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கரையும் தன்மை அல்லது கரையாத தன்மை அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா சொலியூபிள் ஆர் இன்சொலியூபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது இதெல்லாம் தண்ணியில கரையும், எது இதெல்லாம் தண்ணீர்ல கரையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சில பொருட்கள் நீரில் முழுமையாக மறைந்து விடுகின்றன. ஆமா தானே? வந்து தண்ணியில வந்து
சர்க்கரையை கொட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அது கரைஞ்சு போயிடுது. உப்பு போட்டா கூட ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துட்டு என்ன ஆயிடுது, கரைஞ்சு போயிடுது. சரிங்களா இல்லையா? அல்லது வந்து பார்த்தா கரைந்து விடுகின்றது. இது ஒண்ணு. வேறு சில பொருட்கள் நீருடன் என்ன பண்ணது இல்ல, இது கலப்பது இல்லை. இப்ப இந்த பேனாவை எடுத்து நீ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போடுற, அது அப்படியே தான் இருக்கும், கரையவே கரையாது. அதே தண்ணியில ஒரு உப்போ ஒரு சர்க்கரையை எடுத்து போட்டே கரைஞ்சிருது. அது ரெண்டும் புரியுதுங்களா? மேலும் சில பொருட்கள் கரைவதில்லை, மேலும் நீண்ட நேரம் கலக்கிய பிறகும் அவை மறைந்து விடுவதில்லை, அது அப்படியே தான் இருக்கும். இப்பொருட்கள் நீரில் கரையாத பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப நீரில் கரையக்கூடிய பொருட்கள் அப்படின்னா உப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நீரில் கரையாத பொருட்கள் அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு கல்லு, ஒரு பேனா, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒளி புகும் தன்மை. சரிங்களா? ஒரு பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து உள்ளார போகுதா அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா ஒளி புகும் தன்மை அப்படிங்கிற ஒரு தலைப்புல எப்பொருட்கள் அல்லது பொருட்கள் வழியாக பிற பொருட்களை பார்க்க முடிகிறதோ, புரியுதா இல்லையா, பிற பொருட்களை வந்து பார்க்க முடிகிறதோ அவை ஒளி புகும் பொருட்கள் டிரான்ஸ்பரண்ட் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஒரு பொருட்கள் வருகல, எப்பொருட்கள் அல்லது ஒரு பொருட்கள் வழியாக பொருட்களை பார்க்க முடிகிறதோ. ஓகேவா? இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு மிரர் இருக்கு. ஒரு மிரர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா, தெரியுதா? அப்ப கண்ணாடியில ஒளி வந்து புகுந்து போகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப ஒரு பொருட்கள் வழியாக பிற பொருட்களை பார்க்க முடிகிறது. அப்ப கண்ணாடி வழியாக வேற பொருளை பார்க்க முடியுது தானே? நம்ம யாரு நிக்கிறோமோ அது தெரியுதா? அப்ப ஒரு பொருள் அந்த கண்ணாடி வழியாக வேற ஒரு பொருளை பார்க்க முடிகிறது. அதனால் சரிங்களா, அவை அந்த பொருட்களுக்கு பேரு டிரான்ஸ்பரண்ட், அதாவது பாத்தீங்கன்னா ஒளி புகும் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுல கண்ணாடி, நீர், காற்று மற்றும் சில வகை நெகிழிகள் ஆகியவை ஒளி புகும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா கண்ணாடி, நீரு. இப்ப கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம ஃபேஸ் தெரியுதா, அப்ப அதுக்குள்ளார ஒளி புகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது நீர். சரிங்களா இல்லையா? வாட்டர் இருக்கா இல்லையா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏரி, குளம், குட்டையில போய் நின்று இப்படி எட்டி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து தெரியும். அப்ப அதுல வந்து என்ன ஆகுது, ஒளி புகுதுன்னு அர்த்தம். சோ காற்றுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒளி புகுதுன்னு சொல்றாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில வகை நெகிழிகள், அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள்லயும் என்ன ஆகுது, ஒளி புகும். சில பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்து பாத்தீங்கன்னாவே நம்மளோட ஃபேஸ் வந்து லைட்டா தெரியும். சொல்றது புரியுதா? ஆமா, இது எல்லாமே ஒளி புகும் தன்மையுடைய பொருட்கள். எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா எப்பொருட்கள் வழியாக பிற பொருட்களை பார்க்க இயலாதோ. சரிங்களா இல்லையா? ஒரு பொருட்களை வச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபேஸ், நம்மளுடைய ஃபேஸ் வந்து தெரியாது. அப்படி தெரியாம இருந்ததுன்னா அந்த பொருட்களில் ஒளி புகவில்லை என்று பொருள். சரிங்களா? ஒளி புகா பொருட்கள், புரியுங்களா? அபாக்யூ, புரியுதுங்களா? ஒளி புகா பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப மரம் இருக்குது. சரியா? மரத்து முன்னாடி நின்னா நம்மளுடைய ஃபேஸ் எதாவது தெரியுமா? ஏன்னா மரம் வந்து, மரத்துல வந்து என்ன போகல, ஒளி வந்து புகவில்லை, ஒளி வந்து போகவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு அட்டை இருக்குது. சரிங்களா? அட்டை. சரிங்களா? ஏதாவது ஒரு பேப்பர் அட்டை இருக்கா இல்ல? ஓகேங்களா? வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டிங் பேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டிங் பேடை வச்சு பார்த்தோம்னா எதாவது தெரியுமா ஃபேஸ்? நான் சொல்றது மர அட்டை சொல்றேன் நான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உலோகங்கள். சரிங்களா? சோ அந்த மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? அதுல வந்து நம்மளுடைய இதை வச்சு பார்த்தோம்னா பெருசா தெரியாது. சரிங்களா? ஆமா, ரொம்ப அந்த சில்வர் தட்டுலாம் இருக்குல்ல, அதுல பார்த்தா லைட்டா தெரியும். ஜென்ரலா அந்த மெட்டல்ஸ், உலோகங்கள்ல ஒளி புகாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பொருட்கள் வழியாக பிற பொருட்களை பார்க்க முடிந்தாலும் அவை தெளிவாக தெரியாதோ. சில பொருட்களை என்ன பண்ணும், வச்சு பார்த்தா என்னது, லைட்டா ஒளி புகும், லைட்டா ஃபேஸ் தெரியும். சரிங்களா? அப்ப ஒளி புகுந்த மாதிரி இருக்கும், ஒளி புகாத மாதிரி இருக்கும். ஃபேஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஃபேஸ் தெரியாத மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா தெளிவாக தெரியாதோ. தெரியும் ஆனா தெளிவா தெரியாது. அப்படி இருந்ததுன்னா அந்த பொருட்களுக்கு குறை ஒளி புகும் பொருட்கள். புரியுதுங்களா இல்லையா? சோ அதை பத்தின டிரான்ஸ்லண்ட், சரிங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. குறை ஒளி புகும் பொருட்கள் அப்படின்னா ஒளி புகுந்த மாதிரி இருக்கும், ஒளி புகாத மாதிரி இருக்கும். அதுல ஃபேஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஃபேஸ் தெரியாத மாதிரி இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, இப்ப இது வரைக்கும் பார்த்ததுதான் 6th NCERT-ல செகண்ட் சாப்டர்ல உள்ள கண்டென்ட். இவ்வளவுதான் அந்த பாடமே. சரிங்களா? இப்ப மிக்சடா அந்த பாடங்களோட தொடர்புடையது இல்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து MCQ பேட்டர்ன்ல நாம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கில் டேஸ் உள்ளது. சரிங்களா?
இன் பொட்டாட்டோ டேஸ் இஸ் த பிரசன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, உருளைக்கிழங்குல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மாவுச்சத்து, கால்சியம், கொழுப்பு, பாஸ்பரஸ் கொடுத்திருக்காங்க. இதுல மாவுச்சத்து தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா, அதான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராச்சஸ். சரிங்களா, ஸ்ட்ராச். சரிங்களா, சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாவுச்சத்து தான் இதுக்கு வந்து சரியான விடை. அப்ப உருளைக்கிழங்குல என்னதான் அதிகமா இருக்கும்? மாவுச்சத்துக்கள் அதிகமா இருக்கும். உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும், ரொம்ப லிமிட்டுக்கு மேல எடுத்துக்கிட்டா இடுப்பு வலிக்கும், வாயு தொல்லை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உருளைக்கிழங்குங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள். சரிங்களா, அதுல வந்து மாவுச்சத்து அதிகமா காணப்படுகிறதுங்கிறது ஒரு பாயிண்ட். ரேடிக்கல்ஸ் எனப்படும் மூலக்கூறுகளால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து உடலை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உருளைக்கிழங்கில் உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரேடிக்கல்ஸ் எனப்படும் மூலக்கூறு, ரேடிக்கல்ஸ் எனப்படும் மூலக்கூறுகளால் நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படுமா, அந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்றதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட். சரிங்களா இல்லையா, அது எந்த பொருட்கள்ல இருக்கு அப்படின்னா உருளைக்கிழங்குகள் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப ரேடிக்கல்ஸ் குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அல்லது சக்தியான பொருட்கள் எந்த உணவுப் பொருளில் உள்ளது? எந்த உணவுப் பொருள் இருக்கு? உருளைக்கிழங்குல மாவுச்சத்துக்கள்ல தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரேடிக்கல்ஸ் குறைபாட்டை சரி செய்யக்கூடிய உணவுப் பொருள் எது? உருளைக்கிழங்கு மாவுச்சத்து. சரிங்களா, அது மட்டும் இல்லாம அந்த உருளைக்கிழங்குல மக்னீசியமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாஸ்பரஸ் இருக்கு, இரும்பு சத்து, துத்தநாகம். சரிங்களா, இது எல்லாமே எதுல இருக்கு? இந்த உருளைக்கிழங்குல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்குல உள்ள மாவு சத்தானது கார்போஹைட்ரேட் என்றும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உருளைக்கிழங்குல உள்ள மாவு சத்தை எப்படி சொல்லுவாங்க? கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. சோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாருங்க, காய்டர் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? சரிங்களா, இந்த காய்டர் நோய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உப்பு குறைபாட்டால் ஏற்படுகிறது, அயோடின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. நமக்கு நல்லாவே தெரியும். அயோடின் குறைபாட்டால் தான். சரிங்களா, இந்த காய்டர் அப்படின்னா இந்த கழுத்துல வரக்கூடிய ஒரு நோய், இந்த தைராய்டு சம்பந்தமானதான் சொல்லுவோம் தெரியுமா? முன் கழுத்து கழலை நோய்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா, இந்த காய்டர் நோய், இந்த காய்டர் நோய் என்பது ஒரு சிறிய அளவிலான ஒரு நோயாகும். இது நமது உணவில் அயோடின் சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடியது. சரிங்களா, பொதுவாக அயோடின் கலந்த உப்பின், சரிங்களா, அயோடிஸ்டு சால்ட் வாயிலாகவே உணவில் அயோடின் சத்து உட்கொள்ளப்படுகிறது. சரிங்களா, அப்ப அயோடின் சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் காய்டர் நோய், முன்கழுத்து கழலை நோய். அப்போ உங்களுடைய சால்ட்ல அயோடின் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எக்கச்சக்கமான விளம்பரங்கள்லாம் பார்த்திருப்போம். இதுல இந்த காய்டர் நோய் என்பது என்னன்னா தைராய்டு சுரப்பியின் இயல்புக்கு மாறான வளர்ச்சி. சரியா, தைராய்டு சுரப்பி இங்க இருக்கா இல்லையா? இந்த தைராய்டு சுரப்பி ஒரு லிமிட்டா தான் வளரணும். சரிங்களா இல்லையா, அந்த லிமிட்டை தாண்டி ரொம்ப பெருசா வளர்ந்துரும். காரணம், அது பெருசா வளர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்க வந்து அயோடின் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். மேக்சிமம் 30+ ஏஜ் உமன்ஸுக்குலாம் வந்து பார்த்தா தைராய்டு பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி இருக்கு, அது வந்து அளவுக்கு மீறி வளர்ச்சி ஏற்பட்டால் அதுக்கு பேர் காய்டர் அல்லது தைராய்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நோயின் போது தொண்டை பகுதி வீக்கம் அடையும். இந்த தொண்டை பகுதி எப்படி இருக்கும்? இந்த தொண்டை பகுதி வீக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க நோட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தொடர்ச்சியா அந்த வீடியோ பாக்குறது மூலமா, சப்போர்ட் பண்றது மூலமா மட்டும்தான் இந்த வீடியோ அடுத்தடுத்த விஷயங்கள் போட முடியும். ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா இதை அப்படியே வைண்ட் அப் பண்ணிட வேண்டியதான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா, நார்ச்சத்தின், சரிங்களா, ரகோஜிஸ் முக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நார்ச்சத்துடைய முக்கியமான ஆதாரங்கள் பார்க்கும் பொழுது ஃப்ரூட்ஸ் அண்ட் அந்த வெஜிடபிள்ஸ் இதான் ஆன்சர். காய்கறிகள் மற்றும் பழங்கள் இதான் வந்து இதுக்கு சரியான விடை. அதாவது நார்ச்சத்துக்கள் அதிகமா உடம்புல இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதிகமா பழங்களையும் அதிக காய்கறிகளையும் நீங்க அதிகமா சாப்பிடணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முழு தானியங்கள், பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு போன்றவை அடங்கும். சரிங்களா, அப்ப காய்கறிகள் மற்றும் வெஜிடபிள்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், இதை தாண்டி என்னென்னலாம் சாப்பிடணும்? இந்த தானியங்களை சாப்பிடணும், பருப்பு வகைகளை சாப்பிடணும், உருளைக்கிழங்கை சாப்பிடணும். இது எல்லாம் சாப்பிட்டாதான் உனக்கு வந்து என்னது நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் உடம்புல இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விலங்குகளின் உணவில் உள்ள நார்ச்சத்து மிகுந்த மற்றும் கடினமான மற்றும் குறைந்த ஊட்டச்சத்து கொண்ட புல் மற்றும் தலை போன்ற பொருட்கள் நார்ச்சத்து என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அப்ப அந்த விலங்குகளுடைய உணவுகள் இருக்கா இல்லையா? இப்ப எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்துக்கிறோமா இல்லையா? நான்வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தலை போடு, கால் போடு, சரியா, லெக் பீஸை போடு, லிவர் போடு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புல் மற்றும் தலைகள் இதுல இருந்துதான் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது?
சோ அந்த நார் சத்து கிடைக்குது. அப்ப அந்த அந்த நார் சத்து விலங்குகளுடைய மாமிசத்துல இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகுந்த கடினமான மற்றும் குறைந்த ஊட்டச்சத்து கொண்ட, புரியுதுங்களா அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. விலங்குகள் இவற்றை காய்ந்த வைக்கோல் மற்றும் புல் இருக்கா இல்லையா, அப்ப வந்து விலங்கு என்ன சாப்பிடும், விலங்குகள் என்ன அதிகமா சாப்பிடும் அப்படின்னா பாருங்க வைக்கோல் மற்றும் புல்லு. இப்ப ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோமா இல்லையா, அப்ப அந்த விலங்குகள் அதிகமா சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எது, வைக்கோல் மற்றும் புல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இங்க வந்து பாருங்க, மாவுச்சத்து பரிசோதனையின் போது உணவில் மீது சில துளிகள் நீர்க்கப்பட்ட அயோடின் கரைசலை சேர்க்கும் போது, சரியா, மாவுச்சத்து பரிசோதனை செய்யறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா என்ன ஃபுட்டு, அந்த ஃபுட்டுல மாவுச்சத்து இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க போறாங்க. அப்ப அந்த ஃபுட்டுல அயோடின் கலந்த நீர் கரைசல், உப்பு அயோடின் கலந்த நீர் கரைசல் மேல வந்து தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும் போது, சேர்க்கும் போது உணவின் நிறம் சேஞ்ச் ஆகுது. அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி சேஞ்ச் ஆகும், அது வந்து ப்ளூ அண்ட் பிளாக், இது 2 கலராகவும் மாறும். ப்ளூ கலராகவும் மாறும், பிளாக் கலராகவும் மாறும்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப ஒரு பொருட்கள்ல வந்து மாவுச்சத்து இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அயோடின் கரைசல், அயோடினை வந்து பாத்தீங்கன்னா உப்பு கரைசல் மேல தெளிப்பாங்க. தெளிக்கிறது மூலமா என்ன கலரா மாறுது அப்படின்னா ஒன்னு பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலரா மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப மாவுச்சத்து பரிசோதனை போது உணவின் மீது அயோடின் கரைசல் ஊற்றப்படுகிறது. உருளைக்கிழங்கு போன்ற ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு அதன் மீது 2 அல்லது 3 துளிகள் நீர்க்கப்பட்ட அயோடின் கரைசலை சேர்க்க வேண்டும். அந்த உணவு நீல நிறத்திலிருந்து எனது கருப்பு நிறமாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உணவில் மாவுச்சத்து இருப்பதை சுட்டி காட்டுகிறது. இப்படி வந்து கலர் மாறுனுச்சு அப்படின்னா அந்த உணவு வந்து என்னது, மாவுச்சத்து உள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, அதிகபட்ச ஆற்றலை வழங்கும் ஊட்டச்சத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது நியூட்ரிஷன் தட் ப்ரொவைட்ஸ் மேக்ஸிமம் எனர்ஜி ஆர் கால்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, எந்த பொருட்கள் மூலமா ஊட்டச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் அதிகமா கிடைக்குது அப்படின்னா ஃபேட், இந்த கொழுப்பு தான் ஆன்சர். சரிங்களா? 1 கிராம் ஃபேட்ல தான் அதிகமான ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது. 1 கிராம் கார்போஹைட்ரேட்டு, 1 கிராம் மினரல்ஸ், 1 கிராம் விட்டமின்ஸ் இப்படிலாம் கம்பேர் பண்ணும் பொழுது 1 கிராம் ஃபேட்ல தான் நமக்கு அதிகமா என்ன கிடைக்குதுன்னா எனர்ஜி கிடைக்குதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அப்ப கொழுப்பு, கார்போஹைட்ரேட் என்பவை ஆற்றலை வழங்கக்கூடியதுதான். சரிங்களா? ஒரு இது கொழுப்பு மட்டும் இல்ல, இங்க பாருங்க, கொழுப்பும் ஆற்றல் வழங்கக்கூடியது, கார்போஹைட்ரேட்டும் ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து பொருட்கள் தான். நமது உடல் தனது முதன்மையான ஆற்றல் மூலமாக இவற்றை சார்ந்திருக்கிறது. அப்ப நமக்கு உடம்புக்கு வந்து எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் கிடைக்கணும், ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு கிடைக்கணும். சரிங்களா? ஆனா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுல அதிகமா வந்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா கொழுப்புல தான் அதிகமா கிடைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமது உடல் முதன்மையான ஆற்றல் மூலமாக இவற்றை சார்ந்திருக்கிறது. உணவின் மூலம் கிடைக்கும் ஆற்றல் பொதுவாக கலோரிகள், கலரிஸ் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது. புரதங்களும் கார்போஹைட்ரேட்டுகளும் 1 கிராமுக்கு 4 கலோரிஸ், சரிங்களா, ஆற்றல் வழங்குகிறது. புரியுதுங்களா? பிறகு புரதங்களும் கார்போஹைட்ரேட்டுகளும் 1 கிராமுக்கு, புரியுதுங்களா, 1 கிராமுக்கு எவ்வளவு, 4 கலோரிஸ் இப்படி சொல்றாங்க. ஆனா இது கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு எவ்வளவு, 9 கலோரிஸ். 9 கலோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்ப புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்டை விட ஃபேட் தான் அதிகமா என்ன கொடுக்குது, அதிகமா என்ன கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் எது ஒரு மென்மையான பொருளாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது which of the following is a soft substance அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது ரொம்ப சாஃப்டானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோப்பு, ரப்பர், மரம், இரும்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கிறது ரப்பர் தான் சொல்லணும். நீங்க சோப்பு போட்டா அப்படியே வளவலன்னு இருக்கு, சாஃப்டா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ரப்பர் தான் ரொம்ப ஒரு மென்மையானது அப்படின்னு சொல்றாங்க. எளிதாக சுருக்கவோ அல்லது நீட்டவோ கூடிய பொருட்கள் மென்மையானது. ஆமா தானே? ரொம்ப கடினமானது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம், இந்த பேனா, கல் இப்பெல்லாம் சொல்றோம். ரொம்ப மென்மையானதுன்னா எப்படி இருக்கணும், எளிமையா சுருட்ட முடியணும், நீட்ட முடியணும். ரப்பர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம நினைச்ச நேரத்துக்கு பிளெக்சிபிளா எந்த ஷேப் வேணாலும் நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு
அந்த ரப்பரை இழுக்க முடியும், ஷேப் மாற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப ரப்பர், துணி, பருத்தி அல்லது பஞ்சு போன்றவை இத்தகைய மென்மையான பொருட்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். அப்ப சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரப்பர், கிளாத், துணி, பருத்தி, பஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, பின்வரும் பொருட்களில் எது பளபளப்பதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது? எது வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பது இல்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது the following substance do not shine அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. do not shine. அப்போ வந்து இரும்பு வந்து என்ன பண்ணும், எந்த அளவுக்கு அதை நம்ம வந்து அந்த வடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ஷைனிங்கா தெரியும். ரொம்ப வந்து துருப்பிடிச்சு போயிருந்தா ஷைனிங்கா இருக்காது. ஆனா நார்மலா இரும்பை வந்து அதுக்குள்ளார வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகும், ஷைனிங்கா தெரியுது வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது வந்து ஷைனிங்கா இருக்காங்க. வந்து எது வந்து இது பளபளப்பு இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தாமிரமும் அதே தான், தங்கமும் அதை, மெட்டல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து அதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஷைனிங்கா ஆகுங்கிறது தான் கான்செப்ட். மரம் மட்டும்தான் இந்த காம்போனன்ட்ல புரிதல இங்க கொடுத்துருக்க இந்த ஒரு குரூப்ல வந்து மரம் மட்டும்தான் என்ன ஆகல, அதாவது வந்து ஷைனிங்கா ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. பளபளக்காது. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் தெரியாது, ஒளி புகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மரம் மங்கலான தோற்றத்தை கொண்டுள்ளது. மரம் வந்து மங்கலான தோற்றத்தை கொண்டுள்ளதனால் அதனால என்ன பண்ண முடியாது, ஆமா அதில் உள்ளார ஒளி புக முடியாது, அதனால ஃபேஸ் வந்து அதுல தெரியாதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. பின்வரும் பொருட்களில் எது நீரை போல ஒரு கரைப்பானாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணியில வந்து உப்பு போட்ட கரைதான் இல்லையா, அதுக்கு பிறகு கரைப்பான்னு சொல்றது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் கேன் பி எ சால்வெண்ட் தென் வாட்டர். சரிங்களா? சால்வெண்ட் தென் வாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரைப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மரம் வந்து தண்ணியில போட்டா கரையாது. சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கடுகு எண்ணெயும் தண்ணியில போட்டா, எண்ணெயை தண்ணியில போட்டா என்ன ஆகும், மேல மிதக்கும். இப்ப அது வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையாங்கிறது டவுட்ல வரும். சர்க்கரை இதுக்கு வந்து ஆன்சர் இல்ல. ஆன்சர் வந்து என்னன்னா டர்பைண்டைன் எண்ணெய், இந்த டர்பைண்டைன் ஆயில் சொல்றோமா இல்லையா, அதுதான் இதுக்கு வந்து சரியான விட. இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது நீரை போல ஒரு கரைப்பானாக செயல்படுகிறது. சரியா? கரைப்பான் அப்படின்னு என்ன மீனிங்னா அது வந்து வாட்டர். சரியா? கரைப்பான் ஒண்ணு, இன்னொன்னு பார்த்தா கரையும் பொருள் ரெண்டு இருக்கு. கரைப்பான் அப்படின்னா எந்த பொருளை உள்ளார போட்டாலும் அதை கரைக்கக்கூடிய தன்மை, அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் கரைப்பான். அப்ப வாட்டர் தான் எல்லா பொருளையும் கரைக்கக்கூடியது. ஆமா தானே? வாட்டருங்கிறது ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு உப்பு போட்டாலும் கரையும், புரியுதா இல்லையா, சர்க்கரை போட்டாலும் கரையும். அப்ப யார் வந்து அந்த வேலையை பாக்குறா, கரைக்கக்கூடிய வேலை யார் பாக்குறா, வாட்டர் தான் பாக்குது. அப்ப அதுக்கு பேர் தான் கரைப்பான். அப்ப வாட்டர் அந்த கரைப்பான் வேலையை பாக்குதா இல்லையா, அதே மாதிரி வேற என்ன பொருள் வந்து கரைக்கும் அப்படின்னா டர்பைண்டன் அப்படிங்கிற எண்ணெய் தான் வந்து கரைப்பான். அந்த எண்ணெயில எந்த பொருள் போட்டாலும் கரைச்சிருமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப டர்பைண்டன் எண்ணெய் என்பது பிற பொருட்களை கரைக்கும் தன்மை உடைய ஒரு திரவமாகும். நோட் பண்ணிக்கோங்க. எனவே அது ஒரு கரைப்பானாக செயல்படுகிறது. மரம் மற்றும் சர்க்கரை ஆகிய திரவ பொருட்கள் அல்ல. புரியுதுங்களா? ஆமா தானே? மரம்லாம் சர்க்கரைலானது. ஆமா. எனவே அவை கரைப்பான்களாக செயல்பட இயலாது. சரிங்களா? மரம் வந்து லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கா, சர்க்கரை வந்து லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கா, இல்ல. அதனால அது வந்து கரைப்பானா செயல்பட முடியாது. கடுகு எண்ணெய் ஒரு திரவமாக இருப்பினும் அது ஒரு கரைப்பான் அல்ல. புரியுதா? ஆமா, கடுகு எண்ணெய் திரவமா தான் சார் இருக்கு. அப்ப என்ன சார் அதை போட்டுக்கலாமே அப்படின்னா அது திரவமா தான் இருக்குது. எல்லா திரவ பொருளும் கரைப்பானா இருக்க முடியாது. சில திரவ பொருட்கள் தான் கரைப்பானா இருக்க முடியும். அதுக்குதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் வந்து ஒரு கரைப்பான், இந்த டர்பைண்டன் எண்ணெய்ங்கிறது கரைப்பான். அப்ப கரைப்பான் இல்லாத பொருட்கள் வந்து எது அப்படின்னா நம்ம கடுகு எண்ணெய்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது எல்லாத்தையும் நீங்க நோட்ஸ் எடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இதுல வந்து பாருங்க, வந்து அடுத்த கொஸ்டின், அதிக அளவு கரைபொருளை கரைக்கும் திறன் இல்லாத கரைசல். சரிங்களா? அதிக அளவு கரைபொருளை கரைக்கும் திறன் இல்லாத கரைசல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது the solution which does not have the capacity to dissolve more amount of solute is called அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது அதிக அளவு கரைபொருளை கரைக்கும் திறன் இல்லாத அந்த கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு வாட்டர் இருக்கு. சரிங்களா? அந்த வாட்டர்ல உப்பு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் உப்பு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், அது கரைஞ்சிரும். சொல்றது புரியுதா? ஒரு கிளாஸ்ல ஒரு வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர்ல ஒரு 1/4 கிளாஸ் உப்பு எடுத்து கொட்டினா ஃபுல்லா கரைஞ்சிரும். அதே 2 கிளாஸ் எடுத்து உப்பு மேல கொட்டினியா அந்த உப்பு வந்து என்ன ஆகாது,
ஃபுல்லா கரையாது, பாதி கரைஞ்சு பாதி கரையாம ஆயிடும். ஏன் என்ன அப்படின்னா அந்த கிளாஸ்ல ஒரு பர்டிகுலர் அளவு வாட்டர் இருக்கு தெரியுமா, அது தெகிட்டி விடும். தெகிட்டி விடும் என்றால் அந்த வாட்டரு பர்டிகுலர் பொருளை மட்டும்தான் கரைக்கும். லிமிட்டுக்கு மேல பொருள் வந்துருச்சு அப்படின்னா தெகிட்டி போயிடும். இப்ப எப்படி நம்ம அதிகமா ஏதாவது சாப்பிட்டோம்னா எனக்கு தெகிட்டி போச்சு, நல்லா சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றோமா, அந்த மாதிரிதான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கரைசலுக்கு பேரு தெவிட்டிய கரைசல்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு சொல்யூஷன். ஸ்ட்ரக்சர்டு சொல்யூஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தெவிட்டிய கரைசல் ஒரு லிமிட்டுக்கு வரைக்கும் தான் அது கரைக்கும். புரியுதா? அந்த லிமிட்டை தாண்டி நீ அதிகமான பொருள் அதுக்குள்ளார கொட்டினியா, அந்த வாட்டர்ல ஒரு பொருளை கொட்டினியா அது லிமிட்டா தான் கரைக்கும். லிமிட்டுக்கு மேல பொருட்கள் அதிகமா கொட்டினீங்க அப்படின்னா போட்டீங்க அப்படின்னா அது கரைக்காது. அப்படியேப்பட்ட கரைசலுக்கு பேரு தெவிட்டிய கரைசல் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. ஒரு தெவிட்டிய கரைசல் என்பது ஒரு கொடுக்கப்பட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் மேலும் எந்த ஒரு கரைபொருளையும் கரைக்க முடியாத ஒரு கரைசல் ஆகும். சொல்றது புரியுதா இல்லையா? அதுல ஒரு ஹீட் இருக்கு, அதுல ஒரு பிரஷர் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி நீ வேற ஏதாவது ஒரு பொருள் அதுக்குள்ளார போட்டினியா அது வந்து கரைக்காதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இதன் பொருள் வந்து அந்த கரைசல் கரைபொருளுக்கான அதன் அதிகபட்ச கொள்ளளவை அடைந்து விட்டது என்பதாகும். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அதனுடைய அதிகபட்ச கெப்பாசிட்டி, அதனுடைய கொள்ளளவை என்ன ஆயிடுச்சு, இது வந்து அடைந்து விட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, எதன் வழியே பொருட்கள் அல்லது விஷயங்கள் மங்களாக தெரிகின்றனவோ அவை இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த பொருளை பார்த்தா மங்களா தெரியும்? அதான் பாருங்க, substance through which objects, சரிங்களா, ஆர் திங்ஸ் அப்பியர் vehicles the blurred are called அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுக்கு சரியான விடைன்னு பார்க்கும் பொழுது என்னது, எதன் வழியாக பொருட்கள் அல்லது விஷயங்கள் மங்களா தெரியுது. சரிங்களா? ஒளி புகும் பொருட்கள்ல ஒரு பொருள் வந்து நல்லா தெளிவா தெரியும். ஒளி புகாத பொருட்கள்ல நம்மளுடைய ஃபேஸ் வந்து சுத்தமாவே தெரியாது. அப்ப ஒரு பொருள் வந்து மங்களா தெரியுது அப்படின்னா அது என்னது, ஒளி புகுந்த மாதிரி இருக்கும், ஒளி புகாத மாதிரி இருக்கும், ஃபேஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஃபேஸ் தெரியாத மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு பேரு ஒளி கசியும் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லண்ட் அப்படின்னா ஒளி கசியும் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சோ அதாவது ஏற்கனவே சொன்னதுதான், இங்க பாருங்க, ஒளி கசியும் பொருட்கள் ஒளி புகா மற்றும் ஒளி புகும் பொருட்களுக்கு இடையே வருகின்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஒளி புகா பொருட்கள் மற்றும் ஒளி புகும் பொருட்களுக்கு இடையே புகிற மாதிரி இருக்கும், ஒளி புகாத மாதிரி இருக்கும், முகம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், முகம் தெரியாத மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒளி கசியும் பொருட்கள் சிறிதளவு ஒளியை தம் வழியே செல்ல அனுமதிக்கின்றன. சிலவற்றை முழுமையாக அல்லாமல் பகுதி அளவு மட்டுமே அனுமதிக்கின்றன. சரிங்களா? ஒளி கசியும் பொருட்கள் மீது படும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளி மட்டுமே அதன் வழியே செல்கிறது. ஒளி பலமுறை தன் திசையை மாற்றிக்கொள்வதனால், புரியுதுங்களா, ஒளி வந்து பலமுறை தன்னுடைய டைரக்ஷனை வந்து மாத்திக்கிட்டே இருக்குது. அவை ஒளி கசியும் தன்மை உடையவை. ஒளி வந்து ஒரு பொருட்களுக்குள்ளார போகுது அப்படின்னா டைரக்ஷன் மாறாம டைரக்டா போகணும். டைரக்ஷன் மாறுது அப்படின்னா டைவர்ட் ஆகுது அப்படின்னா அங்க வந்து என்ன ஆகுது, ஒளி கசிவு ஏற்படுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? அதுதான் அங்க சொல்லிருக்காங்க, அவற்றின் வழியே நம்மால் தெளிவாக பார்க்க முடியாது. எங்கெல்லாம் ஒளி வந்து டைவர்ட் ஆகுதோ, கசிவு ஏற்படுதோ, அங்க தெளிவான பிம்பம் தெரியாது. மேலும் ஒரு ஒளி கசியும் பொருளின் மறுபுறத்தில், சரிங்களா, அதனுடைய மறுபுறத்துல வந்து உள்ள பொருட்கள் வந்து எப்படி இருக்கும், மங்களாகவே தோன்றும்ங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஒளி வந்து கசிவு ஏற்படுது, டைவர்ட் ஆகுது. அதனால அந்த ஆப்ஜெக்டிவ்ல ஃபேஸ் வந்து எப்படி தெரியும், மங்களா தான் தெரியுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நீர் அல்லது பிற திரவங்களின் கரையும் பொருட்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நீர் அல்லது பிற திரவங்களில் கரையும் பொருட்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சப்ஸ்டன்ஸ் விச் dissolve in water or other liquid are called அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப நீர் அல்லது பிற திரவங்களில் கரையும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் கரையக்கூடியவை, அதாவது பார்த்தீங்கன்னா சொல்யூபிள், அதாவது பார்த்தீங்கன்னா கரைசல். சரியா? நீர் அல்லது பிற திரவங்களில் கரையும் பொருட்கள். சரிங்களா? அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கரையக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அதாவது சால்ட்டு, சுகரு, இதெல்லாம் கரையக்கூடிய பொருட்கள். சரியா? அதே மாதிரி வாட்டரு, அந்த டர்பைண்டன் எண்ணெய், அதெல்லாம் கரைக்கும் பொருட்கள். கரைக்கும் பொருட்கள்னா வாட்டரு அண்ட் டர்பைண்டன் ஆயில்.
கரையும் பொருட்கள் அப்படின்னா சால்ட் அண்ட் சுகர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப அங்க பாருங்க, நீர் மற்றும் பிற திரவங்களில் எளிதாக கரையும் பொருட்கள், கரையக்கூடிய பொருட்கள், எடுத்துக்காட்டாக உப்பு, சர்க்கரை எல்லாம் வந்து நம்ம இதுல என்ன பண்றோம், இதுல நம்ம கொடுத்துருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்த வந்து பாருங்களா, 12th கொஸ்டின், பின்வரும் பொருட்களில் எது திடநிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகிறது? இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Which of the following substance changes directly from solid state to gaseous state அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலிட்ல இருந்து டைரக்டா கேஸா மாறணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஆமா, இது கற்பூரம். இந்த கற்பூரம் தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா திட, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரவ, அப்புறம் வாயு, இப்படிதான் மாறணும். திட, திரவ, வாயு. திடத்துல இருந்து திரவமா மாறணும், திரவத்துல இருந்து வாயுவா மாறணும். ஆனா இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, திடப்பொருட்கள்ல இருந்து டைரக்டா என்னவா மாறுது, வாயுவா மாறுது. அதுக்கு பேர் தான் பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த பதங்கமாதல் அப்படின்னா சப்ளிமெண்டேஷன். சப்ளிமெண்டேஷன் என்று அழைக்கப்படுகிற பதங்கமாதல் என்பது ஒரு திடப்பொருளை திரவமாக மாற்றாமல் நேரடியாக வாயுவாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை. ஒரு பொருள் திடநிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு தன்மை. அன்றாட வாழ்வு இதற்கான எடுத்துக்காட்டுகள் வந்து கற்பூரம், நாப்தலின் உருண்டைகள். சரிங்களா? அந்த உருண்டைன்னு சொல்றோம் தெரியுமா? நாப்தலின் உருண்டைகள் இந்த துணியில வந்து பாத்தீங்கன்னா கரைக்காம இருக்கிறதுக்கு, பூச்சி அண்டாம இருக்கிறதுக்கு வெள்ளை வெள்ளையா கட்டி கட்டியா போடுவோம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம சால்ட்டு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது, திடநிலையில தான் இருக்கும். ஆனா அடுத்து எப்படி மாறிடும், வாயு நிலைக்கு மாறிடுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. வேக வைக்கப்படாத முட்டையின் திரவ பகுதி வெப்பத்தை பெற்ற பிறகு எவ்வாறு மாறுகிறது? சரிங்களா? வேக வைக்கப்படாத முட்டையின் திரவ பகுதி, ஒரு முட்டை இருக்குது, முட்டையில வந்து உள்ளார கரு இருக்கா, இந்த கரு பகுதி நார்மலா பச்சை முட்டை எப்படி இருக்கும், உள்ளார வந்து லிக்யூடா இருக்கும். ஆமா தானே? உள்ளார வந்து கரு எப்படி இருக்கும், மஞ்சள் கரு வந்து உள்ளார லிக்யூடா இருக்கும். முட்டையை உடைச்சு பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரிங்களா? இப்ப வேக வைக்கப்படாத முட்டையின் திரவ பகுதி வெப்பத்தை பெற்ற பிறகு இதுல வந்து ஹீட் வந்து போகுது அப்படின்னா, முட்டை வேக வச்ச உடனே உள்ளார இருக்க லிக்யூடு என்ன ஆகுது, திரவமா இருக்கிற லிக்யூடு, அந்த கரு மஞ்சள் கரு பகுதி திரவமா இருக்கிறது என்னவா மாறுது, ஆமா, அதாவது திட பகுதியா மாறுது. The liquid of an unboiled egg changes after receiving heat அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடா இருக்கிறது என்னவா மாறுது, என்னவா மாறுது, திண்மமா மாறுது. சிம்பிளான கொஸ்டின் தான் இது, புரியுதுங்களா இல்லையா? அப்ப முட்டையை தொடர்ந்து வெப்பப்படுத்தும் போது அந்த மஞ்சள் கரு வந்து திரவ பகுதியா இருக்கா இல்லையா, அதிகப்படியான பிணைப்புகள் உருவாகின்றன. வெப்பப்படுத்தும் போது அதிகமா பிணைப்பு உருவாகின்றன. இதனால் நீருக்கான இடைவெளி அங்கு குறைந்து விடுகிறது. புரியுதுங்களா? இதனால் எனவே வெப்பப்படுத்திய பொருட்கள் மஞ்சள் கருவானது என்னவா மாறுது, திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாப்போமா? பாருங்க, 14th கொஸ்டின். பின்வரும் பொருட்களில் எது பொதுவாக பருப்பொருட்களின் 3 நிலைகளில் உள்ளது? இந்த பருப்பொருட்களுடைய 3 நிலைகள்ங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேசிக்கான கொஸ்டின். அதாவது which of the following substance is normally founded in all 3 state of matters அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப எந்த பொருள் வந்து பருப்பொருட்களுடைய 3 நிலைகள்? இந்த பருப்பொருட்களுடைய 3 நிலைகள் அப்படின்னா மீனிங்னா திட, திரவ, வாயு. அப்ப கீழ்கண்ட ஆப்ஷன்ல எது வந்து புரியுதுங்களா, எது திடமா இருக்கும், எது திரவமா இருக்கும், எது வாயுவா மாறக்கூடிய ஒரு அந்த கெப்பாசிட்டி உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீர் தான். நீர் தான் வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடாவும் இருக்கும். புரியுதா? வாட்டர் அது வந்து அப்புறம் திடம் அப்படின்னு மாறும் பொழுது ஐஸ் கட்டி வந்து திடமா மாறிடுச்சா. ரெண்டாவது வாயுவா மாறுறதுங்கிறது அப்படியே என்ன ஆகுது, வேப்பர் ஆகி மேல போய் மேகத்துல போய் கலக்குதா இல்லையா, வாயுவாவும் மாறக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு, வாட்டருக்கு தான் இருக்குது. அப்ப பருப்பொருட்களின் 3 நிலைகளிலும் உள்ள ஒரே ஒரு பொருள் வந்து வாட்டர் மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து திண்ம, திரவ, வாயு அந்த 3 ஸ்டேஜ்லயுமே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம இந்த கிளாஸ் வந்து முடிச்சிட்டோம். அதாவது 6th NCERT புக்கு சாப்டர் 2ங்கிற ஒரு பாடத்தை வந்து ஒன்லைனரா எடுத்து தெளிவா நடத்தி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து MCQ அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அழகா நடத்தி அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்கிறத பொறுத்து தான் இந்த செஷன் வந்து அடுத்தடுத்த செஷனா வரப்போகுது. நீங்க இதுக்கு சரியா சப்போர்ட் பண்ணல, இல்ல இந்த வீடியோல ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னா
டைரக்டாவே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். நன்றி.